பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி. அப்பா மாதிரி தானே பிள்ளை இருக்கும். அப்போ அப்பா பரிசுத்தமாக இருக்கிறப்ப பிள்ளை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும் இல்லை? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி. முதலாவது பரிசுத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் ஹோலினஸ்? பரிசுத்தம் என்றால் என்ன? நான் நிறைய விசுவாசிகள் இடத்துல இதை பற்றி நான் கேட்டிருக்கேன். பரிசுத்தம் என்றால் என்ன? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களா பரிசுத்தமான ஆட்கள் தானே? சொல்லுங்க, பரிசுத்தம் என்றால் என்ன? எல்லா சண்டையும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை டைமுக்கு வந்துடுறது, இல்லை வெள்ளை ஆடைகளை அணிவது, அது பரிசுத்தமா? அப்புறம் நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? வெளியில அநேகர் பரிசுத்தமா இருக்கிறது போல என்ன பண்ணுவாங்க? காண்பிப்பாங்க, இந்த உலகத்துக்கு காண்பிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு தெரியும், அவர் எதை பார்க்கிறார்? உள்ளத்தை பார்க்கிறார். அப்ப நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்ப இந்த வருடத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, பரிசோதித்து பாருங்க. இந்த வருடம் முழுவதும் நான் எதை பெற்றுக்கொண்டேன் என்று இல்லை, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தேனா? பரிசுத்தம் என்றால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது. வாழ்க்கையில் உலகத்தார்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன லட்சியம், வாட் இஸ் யுவர் கோல் அப்படின்னு கேட்டால் இஷ்டத்துலக்கு சொல்லுவாங்க, இது எனக்கு இதாகணும், அதாகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற லட்சியம் என்ன தெரியுமா? என் தகப்பனுக்கு பிரியமாக வாழணும். இதை விட பெரிய லட்சியம் என்ன? அவருக்கு பரிசுத்தமாக நான் வாழ்கிறது தான் என் வாழ்க்கையோட பெரிதான நோக்கம். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், அதற்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் உங்களையும் என்னையும் என்ன பண்ணியிருக்காரு? பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போனா உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இனி உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்காக நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை தான் பரிசுத்தம். ஆமென்.